ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலவன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட எண்ணமும் கூட. இந்த கோல்ட் ரேட் வந்து சும்மாவே இருக்காம மேல கீழே போயிட்டு வந்து ரொம்ப கடுப்பேத்தின்னு இருக்குல்ல மக்களே. எனக்கும் புரியுது உங்களோட கஷ்டம் என்னன்ட்டு. எப்போ வாங்குறது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு எல்லாரும் ஒரே குழப்பத்துல இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு வாட்டி ஏறுது, சடனா கீழே இறங்குது, என்ன ப்ரிடிக்ஷன் பண்றதுன்னு நம்மளுக்கும் ஒரு ஐடியாவும் புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு குழப்பமான கட்டத்துல இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுக்க போறேன். அது என்ன அப்டேட்னா பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கோல்டு, அதாவது டிஜிட்டல் கோல்டு பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம எல்லாம் சொல்லிட்டே வந்தோம். ஆனா அதுல எதுல முதலீடு பண்றது, எப்படி முதலீடு பண்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த வீடியோல தான் நான் பக்காவா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோவா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்க போது மக்களே. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நகையை வந்து யாருக்கு எடுப்போம்? பெண் குழந்தைகளுக்கு தான் எடுப்போம். அதாவது நம்ம வீட்டுல வந்து ஒரு மகாலட்சுமி பிறந்துட்டா உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா அதே டைம்ல வந்து ஒரு சைடு யோசிக்கும் போது கொஞ்சம் எல்லாரும் யோசிப்போம், என்னன்னா ஐயோ பெண் குழந்தை பிறந்துச்சு, இதுக்கு வந்து நகை எடுத்து வைக்கணுமே, கல்யாணத்துக்கு அதை பண்ணணுமே, எதை பண்ணணுமே, இப்பயே உங்களுக்கு வந்து ஒரு கவலை வரும். கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். அதான் உண்மையும் கூட, நிதர்சனமும் கூட. இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களும் வந்து சுயமா அவங்க சொந்த காலில் நிக்கிறாங்க. இருந்தாலும் பெற்றோரோட கவலையா நான் சொல்றேன். பெண் குழந்தைய பெற்ற பெற்றோர்களோட கவலையை பத்தி நான் இப்ப சொல்றேன். கவலை கிடையாது, அது ஒரு சந்தோஷமான கவலை. இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எப்படி நகையை சேர்த்து வைக்கிறது, அதை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காம அவங்க இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து கோல்டு ஸ்கீம்ல நீங்க போய் நகை கடையில போயிட்டு பிசிக்கலா கோல்டு வாங்குறதுக்கு பதிலா, அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நகை கடையில போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு சின்ன கொஞ்சம் கொஞ்சமா நகையா வாங்கி வைப்போம். அதுக்குள்ள வந்து நம்ம ஜிஎஸ்டி, சேதாரம், செய்கூலி, இந்த லொட்டு லொசுக்கு செலவெல்லாம் வந்து இன்னும் அதிகமாகும் அதுல. அதனால அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா தான் இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டை பத்தி நான் பேச போறேன். அந்த ஃபண்டு வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எப்படி அந்த ஃபண்டை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கொடுக்க போகுது, அதை கால்குலேட் பண்ணி, அது மட்டும் இல்லாம ஒரு ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் இந்த 10 நிமிஷம் வீடியோவே உங்களால பொறுமையா பார்க்க முடியல, கண்டிப்பா நீங்க உங்களால முதலீடு பண்ணி இதுல ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம். இந்த பொறுமை இருந்தாதான் உங்களை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஜெயிக்க முடியும். வாழ்க்கையிலயும் பொறுமையா இருந்தாதான் உங்களால ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். ஏன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோ உங்களால பொறுமையா பார்க்க முடியல, இந்த ஃபண்ட்ல வந்து உங்களால ஜெயிக்க முடியாது. அதனால நீங்க வீடியோ வந்து பார்க்காம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. சரிங்களா? கோல்டு ஃபண்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற கோல்டு ஃபண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து செய்கூலி, சேதாரம் எதுவுமே கிடையாது. நீங்க உங்க கையில இருக்கிற 100 ரூபாய் கூட நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? 100 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களோட பெண் குழந்தையோட வளர்ந்து வளர்ந்து வரும்போது இது கூடவே இதுவும் வளரும். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அந்த பணத்தை வந்து எடுத்து உங்க குழந்தைக்கு வந்து நகையாவோ இல்ல அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா இந்த பணத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வேலவன் இன்ஃபோ ஹப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போன்ற முக்கியமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போயிடலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த கண்டென்ட்டை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் போட்டுறேன். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்க எந்த கண்டென்ட் முக்கியமோ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்து அந்த டைம்ல இருந்து செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம்ல கரெக்டா என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. முதல்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டோட பெனிஃபிட் என்ன நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து 3 வகையான பெனிஃபிட் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்கினா அதை லாக்கர் வாங்கணும், யாருன்னா திருடின்னு போடுவாங்களா உங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா இந்த சம்பவம் வந்து எங்க வீட்டிலேயே நடந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் கிடையாது. அது பிசிக்கலே கிடையாது. அது வந்து ஆன்லைன்ல எலக்ட்ரானிக் முறையில வந்து உங்களோட பணம் வந்து சேஃபா அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து செய்கூலி, சேதாரம் வந்து எந்த லொட்டு லொசுக்கு செலவும் கிடையாது. நீங்க போடுற 1000 ரூபாய் பணம் வந்து அப்படியே 1000 ரூபாய்க்கு வந்து கோல்ட வாங்குவாங்க இதுல. அதனால எந்த சேதாரமும் இதுல கிடையாது. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வளைந்து கொடுக்கும் தன்மை. அதாவது நீங்க வந்து கடைக்கு போயிட்டு 1 கிராம் கோல்டு வாங்கினா கூட 14,000 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சாதான் உங்களுக்கு வந்து 1 கிராம் கோல்டு கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? இதுதானே உண்மை. ஆனா இதுல வந்து நீங்க வந்து 100 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு கோல்ட வாங்கலாம். அதாவது மில்லிகிராம் கணக்குல வந்து கோல்ட நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது 100 ரூபாய் 200 ரூபாயில இருந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கோல்ட வந்து சேமிக்கலாம். இந்த 3 வகையான பெனிஃபிட் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ஃபண்ட்ல வந்து இருக்குது. இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரி, ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போறோம்னா, உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கு. நிறைய கம்பெனி, நிறைய ஃபண்ட் இருக்க வேலவன், அதுல எப்படி பெஸ்ட் நம்ம சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரணும். அது வந்தாதான் நீங்க வந்து நல்லா யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நான் வந்து அதுக்கான 3 வழிகள் இருக்கு, எப்படி பெஸ்ட் ஃபண்ட் சூஸ் பண்றது. அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே நான் உங்களுக்கு அதை வந்து தெளிவா விளக்குறேன். சரிங்களா? முதல்ல ஒரு ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, எக்ஸ்பென்சிவ் ரேட்டியோ. அதாவது எக்ஸ்பென்சிவ் ரேட்டியோன்னா செலவு. ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட இருந்து எவ்வளவு கமிஷன் எடுக்கிறாங்கன்னு பாக்குறது தான் இந்த எக்ஸ்பென்சிவ் ரேட்டியோ. அதாவது இது வந்து 0.5% இருந்தா அது வந்து ரொம்பவே நல்லது. இந்த எக்ஸ்பென்சிவ் ரேட்டியோ என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து நம்ம அமௌண்ட்ல இருந்து கொடுக்குற கமிஷன் மாதிரி. அதாவது நம்மளுக்கு அவர் ஃபண்ட் அலோகேட் பண்றாருல, அதனால அவருக்கு வந்து நம்ம காசுல இருந்து அவருக்கு வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸ்ல எடுப்பாங்க.
இது வந்து 0.5% இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஃபண்டா இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிராக்கிங் எரர். இந்த டிராக்கிங் எரர்ன்றது வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி. தங்க விலை வந்து எப்படி ஏறுதோ அதே மாதிரி இந்த ஃபண்டும் ஏறுதான்னு பாக்குற அளவுகோல் தான் இது. இந்த எரர் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க காசு பாதுகாப்பா தங்கமா மாறுதுன்னு அர்த்தம். இதனாலதான் 0.5% 1% இருக்கிற டிராக்கிங் எரர் இருக்கிற ஃபண்டா பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஏயும், அதாவது நிர்வாகம். அதாவது ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஃபண்டுல வந்து நம்மள மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை போட்டிருப்பாங்க. அந்த பணம் வந்து எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதாவது எவ்வளவு கோடி வரைக்கும் அந்த ஃபண்டுல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முதலீடு அதிகமா இருக்கோ அந்த ஃபண்டை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்பிக்கையான நிறைய முதலீட்டாளர்கள் வந்து அந்த ஃபண்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அதனால எவ்வளவு கோடி அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கும் நம்மளுக்கு நல்லது. அந்த ஃபண்டை பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸிட் லோடு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்க முதலீடு பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க முதலீடு பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்றேன்னு வச்சீங்களா, நீங்க முதலீடு பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நீங்க அந்த 10,000 வித்ட்ரா பண்ணிடுறீங்க. அதாவது ரிடம்ஷன், திரும்ப காசு எடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க முதலீடு பண்ண அமௌண்ட்ல இருந்து அன்னைக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 1% எடுப்பாங்க. அதாவது 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாயில இருந்து 100 ரூபாய் பிடிச்சிருக்குன்னா மீதி 9,900 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த எக்ஸிட் லோடு வந்து நிறைய கம்பெனில வந்து மாறுபடும். அதாவது வேரியேஷன் இருக்கும். சில கம்பெனில வந்து ஒரு மாசம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. சில கம்பெனில வந்து 15 நாள் கொடுப்பாங்க. சில கம்பெனில ஒரு வருஷம் வரைக்கும் கொடுப்பாங்க. அதாவது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்தா அந்த 1% பிடிப்பாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணீங்கன்னா எந்த காசும் உங்க காசை பிடிக்க மாட்டாங்க. எவ்வளவு வேல்யூ இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி விடுவாங்க. இதுதான் இந்த எக்ஸிட். இந்த 4 விஷயம் தான் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் ஒரு ஃபண்டை வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி. அதை வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து காமிக்கிறோம். ஒரு ஸ்கீமை வச்சு அதை எப்படி நீங்க பார்க்கணுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, நீங்க கூகுள்ல போயிட்டு சும்மா ஒரு ஸ்கீம், எதனா ஒரு ஸ்கீம் எடுத்துங்க. அதாவது கோல்டு ஃபண்டா இருக்கணும். எஸ்பிஐ கோல்டு ஃபண்டுன்னா நான் வந்து சர்ச் கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க, எக்ஸ்பென்சிவ் ரேட்டியோ இருக்குங்களா, 0.24ல இருந்து 0.25 வரைக்கும் இருக்கு. அதாவது ஆஸ் பர் 30/2026 வரைக்கும். அதாவது இது வந்து பெஸ்ட் ஃபண்டு. அதாவது எக்ஸ்பென்சிவ் ரேட்டியோ வந்து நம்ம 0.50 பைசா நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அது வந்து 0.24 தான் இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஏயும், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். நான் சொன்னேன் பாத்தீங்களா, முதலீட்டாளர்கள் வந்து எவ்வளவு பணம் போட்டிருக்காங்கன்ட்டு. இதுல பாருங்க, 15,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா அது ரொம்ப நல்ல ஃபண்டு தான். அதாவது 15,000 கோடி வரைக்கும் நம்பி இதுல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க முதலீட்டாளர்கள். ஸோ ரெண்டாவது விஷயமும் நம்மளுக்கு டிக் ஆயிடுச்சு. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸிட் லோடு. அதாவது 1% வரைக்கும் எக்ஸிட் லோடு வந்து ரிடீம்டு. அதாவது எக்ஸிட் லோடு வந்து 1% இஃப் ரிடீம் ஸ்விட்ச்டு அவுட் ஆன் பிஃபோர் 15 டேஸ். அதாவது இதுல வந்து 15 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஒரு வருஷம் வரைக்கும் சொன்னேன்ல, எக்ஸிட் லோடு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணா 1% பிடிப்பாங்க சொன்னேன். ஆனா இதுல பாருங்க, வெறும் 15 நாள் தான் கொடுத்துருக்காங்க. 15 நாளுக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா தான் 1% பிடிப்பாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து. 15 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா, அதாவது ரிடம்ஷன் பண்ணீங்கன்னா 1 ரூபாய் கூட உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிக்க மாட்டாங்க. எவ்வளவு வேல்யூ இருக்கோ அவ்வளவு ரிட்டர்னும் கொடுத்துருவாங்க. அதுவும் மூணாவது விஷயம் நம்மளுக்கு பெனிஃபிட்டா டிக்கிங் ஆயிடுச்சு. அதாவது நல்லா இருக்கு இந்த ஃபண்டு. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா டிராக்கிங் எரர். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஃபண்ட் எய்ம் டு ப்ரொவைட் ரிட்டர்ன்ஸ் த க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் டு த டொமஸ்டிக் பிரைஸ் ஆஃப் பிசிக்கல் கோல்டு வியா த எஸ்பிஐ கோல்டு ETF. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க வந்து நம்ம உள்நாட்டு தங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த உள்நாட்டு தங்கம் வந்து எந்த அளவுக்கு ஏறுதோ அதே அளவுக்கு ரிட்டர்னும் வந்து இந்த ஃபண்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையான செய்தி வந்து இந்த ஃபண்டுல வந்து சொல்றாங்க. புரியுதுங்களா? நம்ம எதிர்பார்த்தா அந்த 4 விஷயமும் இந்த எஸ்பிஐ கோல்டு ஃபண்ட்ல இருக்கு. அதனால இந்த ஃபண்டு தான் பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல வரல. நிறைய ஃபண்ட் இருக்கு. நிறைய ஃபண்ட் அனலைஸ் பண்ணுங்க. அடுத்துதான் நான் சொல்ல போறதும் அதுதான். பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கீம்ஸை பத்தி நான் லிஸ்ட் காட்ட போறேன். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம பாக்குற வச்சல இது வந்து நல்ல ஃபண்டா இருக்குது. என்ன நான் பாக்குற போது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த அந்த 4 விஷயமும் இந்த இதுல இருக்கு. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா ஒரு ஃபண்டை வந்து எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்ட்டு? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபண்டை வந்து பெஸ்டா எப்படி சூஸ் பண்றதுன்னுட்டு. ஏன் உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றேன்னா, இந்த சேனலோட முக்கியமான நோக்கமே அதுதான். நீங்க வந்து அதுல எஜுகேட் பண்ணிட்டு என்ன நடக்குது உள்ள அப்படின்றது தெரிஞ்சுட்டு நீங்க வந்து உங்க ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட ஒரு ஃபண்டை வந்து அவர் சொல்லும் போது அதுல இந்த டீட்டெயில் எல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி நீங்க அவர் வந்து டைரக்டா கேட்கணும். நீங்க அவரை கேட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து அவர் சொல்ற ஃபண்ட் உங்களுக்கு ஓகேவா இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க முதலீடு பண்ணணும். அதுதான் இந்த சேனலோட முக்கியமான நோக்கமே. சரியா மக்களே? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் வந்து எதை சொல்லுது அப்படின்ட்டு உங்களுக்கு. சரிங்களா?
சரி, இப்ப நம்ம வீடியோட அடுத்த கட்டத்துல வந்திருக்கோம். நம்ம இந்த வீடியோல இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டாப் 5 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்ல போற ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே போயிட்டு முதலீடு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது வரைக்கும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்க ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேளுங்க. நான் சொன்ன விஷயமும் அவர் சொன்ன விஷயமும் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க முதலீடு பண்ணணுமா வேணாமா நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கத்தான் போகுது. இருந்தாலும் நான் ஒரு முன்னெச்சரிக்கையா உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்றேங்களா. சரி, உங்களுக்கு வாங்க அந்த டாப் 5 ஸ்கீம்ஸ் என்ன, அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, லாஸ்ட் இயர் ஃபுல்லா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். வாங்க ஸ்கிரீன்ல பாருங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்த கோல்டு ஃபண்ட் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வந்து ஏயும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேட்டியோ கூட அந்த டேபிளர் கலர்ல இருக்கும். சோ அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா, பாருங்க. நம்பர் 1 இடத்துல இருக்குது வந்து SBI கோல்டு ஃபண்ட், ரெண்டாவது இடத்துல இருக்குது HDFC கோல்டு ஃபண்ட், மூணாவது இடத்துல இருக்கிறது நிப்பான் இந்தியா கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட். இதுல பாருங்க, SBI கோல்டு ஃபண்ட் வந்து 1 இயர்ல வந்து 51% வரைக்கும் கோல்டு ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதாவது 51% கொடுத்திருக்கு. HDFC வந்து 22%, அதாவது அப்ராக்சிமேட்டா 23% வந்து கொடுத்திருக்கு. நிப்பானோ வந்து 22.62% கொடுத்திருக்கு. அடுத்தது பாருங்க, 3 வருஷம் ரிட்டர்ன் பாருங்க. SBI கோல்டு வந்து 33 கொடுத்திருக்கு, HDFC வந்து 33 கொடுத்திருக்கு, அந்த நிப்பான் வந்து 33.70 கொடுத்திருக்கு. சரிங்களா, அந்த அடுத்த 5 இயர்ஸ்ல பாருங்க, 5 இயர்ஸ்ல வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு பாருங்க. SBI கோல்டு ஃபண்ட் வந்து 24%, HDFC 24, நிப்பானும் 25%. மூணும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, அதாவது கோல்டு ஃபண்டை பொறுத்த வரைக்கும். இவங்க ஏயும் பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி SBI வந்து 15,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, HDFC வந்து 11,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நிப்பான்ல வந்து 6,900 கோடி வரைக்கும் இப்போதைக்கு முதலீடு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 3 ஃபண்ட்லயும் இந்த 3 ஃபண்ட் தான் எய்ம்ஸ் வந்து இப்போதைக்கு அதிகமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேட்டியோ. இது நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃபண்ட் மேனேஜரோட செலவுண்டு SBIல வந்து 25% இருக்கு, HDFCல வந்து 20% இருக்கு, அந்த நிப்பான்ல வந்து 13ல இருந்து 25% வரைக்கும். இப்ப பாருங்க, இந்த 3 ஸ்கீமை வச்சு நீங்க எது பெஸ்ட், எந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, எக்ஸ்பென்ஸ் ரேட்டியோ பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல ஃபண்டா, நீங்களே இந்த 3 ஃபண்ட்ல எதை சூஸ் பண்ணாலும் அது நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. இந்த 3 ஃபண்ட்ல வந்து உங்க ஃபண்ட் மேனேஜர் கிட்ட அனலைஸ் பண்ணுங்க. இது அவர் என்ன சொல்றாரு கேட்டு, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா அவர்கிட்ட கேட்டு நீங்க வந்து இந்த 3 ஃபண்ட்ல ஏதாவது ஒரு நல்ல ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. சரிங்களா, இந்த 3 ஃபண்டுமே நல்ல ஃபண்டு தான் என்ன பொறுத்த வரைக்கும். இதுல நீங்க எதுல வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்ப புரிஞ்சுறீங்களா ஒரு ஃபண்டை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இப்ப நம்ம அடுத்ததா நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட், அதாவது ஏதாவது ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு அதோட SIP கால்குலேட், அதாவது நீங்க முதலீடு பண்றீங்களா, ஒரு மந்த்லி 1000 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்கும், அதை பர்சன்டேஜ் வைஸா உங்களுக்கு நான் வந்து கால்குலேட் பண்ணி காட்ட போறேன். இப்படிதான் நடக்கும் ஓவராலா இருந்து. ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல போறேன். அதை கொஞ்சம் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு கால்குலேட்டுக்கு வருவோம், அதாவது SIP கால்குலேட்டுக்கு வருவோம். அதாவது நீங்க வந்து ஒரு மந்த்லி 1000 ரூபாய் முதலீடு பண்றீங்க. சரிங்களா, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளவு வருதுன்னா 12% ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம். அதாவது 12% ரிட்டர்ன் கொடுக்குது நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் தான். சரிங்களா, எத்தனை வருஷத்துக்குன்னா 20 வருஷத்துக்கு. ஓகேங்களா, 20 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். நீங்க 20 வருஷத்துக்கு வந்து மொத்தமா கட்டுற அமௌண்ட் எவ்வளவுன்னா 2,40,40,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கட்டுறீங்க. ஓகேங்களா, அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவுன்னா 6,79,857 ரூபாய் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது மொத்தமா. அதாவது நீங்க கட்டின அமௌண்ட்டும் அந்த ரிட்டர்ன்ஸும் சேர்த்து எவ்வளவு இருக்குன்னா 9,19,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சரிங்களா, இப்போ நீங்க அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா இதை வந்து ஒரு அப்படியே இன்னொரு கால்குலேட் நான் சொல்றேன். நீங்க வந்து எத்தனை கிராம் கோல்டு வாங்கலாம் 20 வருஷம் கழிச்சு அப்படின்றத நான் சொல்ல போறேன். சரிங்களா, நீங்க வந்து இப்போதைக்கு 1 கிராம் கோல்டு வந்து எவ்வளவு இருக்குன்னா 14,000 ரூபாய் இருக்கு. சரிங்களா, இப்போதைக்கு ரவுண்டா 14,000 ரூபாய் இருக்கு. 10 வருஷம் கழிச்சு இந்த 1 கிராம் கோல்டு எவ்வளவு இருக்குன்னா, அதாவது 2036ல வந்து 28,000 ரூபாய் ஆகலாம். அதாவது வந்து சும்மா கணக்கு தான். சரிங்களா, 1 கிராம் வந்து 10 வருஷம் கழிச்சு 28,000 ஆகலாம். அதே 20 வருஷம் கழிச்சு 2046ல வந்து 56,000 ரூபாய் கூட ஆகலாம். அதாவது 1 கிராம் வந்து 20 வருஷம் கழிச்சு 56,000 கூட ஆகலாம். சரிங்களா, அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட growth எவ்வளவு இருக்குன்னா 10 லட்சம் ரூபாய் இருக்கும். அதாவது நீங்க 20 வருஷமா 1000 ரூபாய் கட்டின்னு வந்தீங்கல்ல, அதோட மொத்த வேல்யூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்த்து, அதாவது ப்ராஃபிட்டோட சேர்த்து 10 lakhs இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அப்போ நீங்க வந்து கோல்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் பிரைஸ் வந்து, அதாவது 1 கிராம் கோல்டு 20 வருஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணோம், 50,000 ரூபாய் வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். சரிங்களா, 1 கிராம் 50,000 ரூபாய். அப்போ உங்க கையில இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ, அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி ப்ராஃபிட்டா இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, 10 lakhs வரைக்கும் இருக்கு. சரிங்களா, அந்த 10 lakhs டிவைடட் பை 1 கிராம் தங்கம், அதாவது 56,000 ரூபாய். அப்போ உங்ககிட்ட வந்து எவ்வளவு கிராம் தங்கம் இருக்குன்னா 17.8 கிராம் தங்கம் வந்து அப்ப இருக்கும். அதாவது உங்களோட முதலீட்டோட வேல்யூ எவ்வளவுன்னா 17.8 கிராம் தங்கம் இருக்கும். கிட்டத்தட்ட 2,50,000 சவரம், அதாவது 2.2 சவரம் தங்க நகை வந்து நீங்க அப்போதைக்கு எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ 20 வருஷம் கழிச்சு இந்த 2.2 சவரத்துக்கு தான் நான் இந்த பணத்தை சேர்த்துட்டு வரணுமா அப்படின்ட்டு.
நீங்க கட்டுறது வெறும் 1000 ரூபாய் தான். நான் சொன்னது சும்மா அப்ராக்சிமேட்டா 1000 ரூபாய் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனா இதே 1000 ரூபாய் பணத்தை வந்து நீங்க வந்து உண்டியல சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, உண்டியல்ல போட்டீங்கன்னா உங்க 20 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும்? அது 2.4 லட்சமா தான் இருக்கும். அதே நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ஃபண்ட்ல போடும்போது வெறும் 12% ரிட்டர்ன்ஸ் தான் நான் சும்மா கால்குலேட் பண்ணேன். அதுக்கே வந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுல வந்து உங்களுக்கு 2.5 சவரம் வரைக்கும் நகை உங்களால வாங்க முடியுது. இதே நீங்க வெறும் உண்டியல்ல சேர்த்து வச்சீங்கன்னா இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குமா? வெறும் 2.4 லட்சத்துக்கு 4 கிராம் தங்கம் கூட உங்களால வாங்க முடியாது. அதே சமயம் நீங்க கடையில போயிட்டு குறியா சேர்த்துனா கூட செய்கூலி சேதாரம்னு தேவையில்லாம செலவெல்லாம் போயிருக்கும். சரிங்களா? இப்ப புரியுதுங்களா தெளிவா இது? சிறு துளி பெருவெள்ளம்ன்றது இதுதான். இதே நீங்க வந்து 1000 ரூபான்றது 5000 ரூபாய் போடலாம், 10,000 ரூபாய் போடலாம், ஏன் 50,000 ரூபாய் கூட போடலாம். இது வந்து உங்களோட வருமானத்தை பொறுத்து அமையுது. சரிங்களா? நான் சொல்றது யாருக்குன்னா, ஏழை பாடைகள், கஷ்டப்படுற ஏழை ஜனங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த ஜனங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியவே தெரியாது. அந்த ஜனங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா என்ன நம்பி என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சரிங்களா? கண்டிப்பா இதுல தாராளமா நீங்க பண்ணலாம். எந்த கவலையும் பட வேண்டாம். சரிங்களா? இதுதான் என்னோட அட்வைஸ் கூட. சரிங்களா? இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, இது வந்து இவ்வளவு ரிட்டர்ன் தான் குடுக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு மனக்கணக்கு போட்டுறாதீங்க. நான் சொன்னது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன். அதாவது 12% வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்ன். அது கீழேயும் கிடைக்கலாம், அதுக்கு மேலேயும் கிடைக்கலாம். நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த 12%ன்றது ஒரு ஆவரேஜ். அதுக்கு மேல 20% உங்களுக்கு கிடைக்கலாம், 25% உங்களுக்கு கிடைக்கலாம். இதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நீங்க இவ்வளவுதான் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்காதீங்க. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? நண்பர்களே, நான் இது வரைக்கும் இவ்வளவு டீடைல் நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கண்டிப்பா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே வந்து இந்த முதலீட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது பெண் குழந்தை பிறந்த உடனே இந்த முதலீட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க கையில காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, 100 ரூபாய் 200 ரூபாயில இருந்தே இந்த எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மக்களே. நான் உண்மையா சொல்றேன். உங்களால போயிட்டு கடையில போயிட்டு 10,000 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன சின்ன கோல்டு உங்களால வாங்க முடியலன்னா கூட 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து இந்த கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து டைரக்டா 100 ரூபாய்க்கு உங்களால அந்த 100 ரூபாய்க்கான தகுதிக்கான கோல்ட வந்து உங்களால வாங்க முடியும். பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களை நல்லா கவனமா பாருங்க. அது மட்டும் இல்லாம முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஸ்கீம்ல வந்து முதலீடு பண்ணலாம். அதாவது கோல்ட வந்து டிஜிட்டலா வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ஸ்கீம்ல வந்து முதலீடு பண்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாருங்க, ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அப்பதான் உங்க பைனான்சியல் அட்வைசர் கிட்ட போயிட்டு உங்களால நல்லா கேள்வி கேட்க முடியும். நல்லா இதை பார்த்துட்டு அவரான கேள்வி கேளுங்க. இதுல நல்லா ரிட்டர்ன் கிடைக்குமா, இவ்வளவு கிடைக்குமா, அவ்வளவு கிடைக்குமா, நல்லா கேட்டு ஒரு தெளிவான ரிட்டர்ன்ஸ் வரா மாதிரி ஒரு ஸ்கீம் நல்ல ஸ்கீமா சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து முதலீடு பண்ணுங்க. சரிங்களா? மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பெண் பிள்ளைகளை பெற்றிருப்பாங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ, நம்ம இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வேலவன். டாடா பாய். வாழ்க வளமுடன்.